இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே இன்னும் ஒரு வாரத்தில் நான் அப்லோட் பண்ண போகிற இன்னொரு வீடியோவை கட்டாயமாக பாருங்க. அப்போ தான் இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. ஒரு அரசியலில் நடக்கக்கூடிய தந்திரோபாயமாக ஒரு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முறைமை. அந்த முறைமையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாக்குதலாக தான் இப்போ இலங்கைக்குள்ள நடந்திருக்கக்கூடிய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்குது. இது எப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதுக்கு பின்னால யார் இருந்திருப்பார்கள்ன்றத இந்த வீடியோல முழுமையா தெளிவா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். இது வெறும் ஒரு பகுதியா தான் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு பிறகு அப்லோட் பண்ண போற அந்த வீடியோல தான் முழுமையா நீங்க இதை தெரிஞ்சு கொள்வீங்க. ஆனா இது எப்படி நடந்திருக்கும்ன்றது முதல் பகுதியா இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். என்னடதோ வேண்டா முதல்ல இருந்தே தெளிவா சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, முதலாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 5ஆம் தேதி இலங்கையில் இருக்கிறதுலேயே ஒரு முக்கியமான சிறைச்சாலையா இருக்கிற நீர்கொழும்பு சிறைச்சாலை. இது எதுக்காக முக்கியமான சிறைச்சாலை என்று சொல்றேன்னு சொன்னா, இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மொத்த கைதிகளினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1800 பேருக்கு கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்குள்ள 26க்கும் மேற்பட்டவர்கள் முக்கிய பாதாள உலக குழுக்களோட தொடர்புடைய இந்த போதைப்பொருள் கடத்தலோட தொடர்புடைய முக்கியமான குற்றவாளிகளா சொல்லப்படுறார்கள். அந்த போதைப்பொருள் கடத்தலுக்கான பிரதானமான சந்தேக நபர்களா சொல்லப்படுறவர்களே இந்த சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறதா போலீசாரால ஒரு விடயம் இப்ப தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிறைச்சாலை தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுது, ஒரு மோதல் மாதிரி உருவாகுது. எதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டே இந்த போதைப் பொருளை கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான குற்றவாளி போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கான முழுமையான திட்டமிடல்களையும் வச்சுக்கொண்டு போதைப் பொருள் கடத்தல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார். அந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை இன்னொரு குழுவை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார். இவர்கள் இப்படித்தான் போதைப் பொருள் கடத்த போறார்கள் சொல்லி அவர்களுடைய செயல்பாடுகளை அவர் காட்டி கொடுத்ததா சொல்லி 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை உருவாகுது. 2 குழுக்கள் சொல்லப்படுது. ஒரு பக்கமா போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடக்கூடிய குழுவும் இன்னொரு குழுவும் அவர்களும் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்களான். அவர்கள் நியாயமானவர்கள் என்று கிடையாது, அவர்களும் போதைப் பொருளை கடத்தக்கூடியவர்கள். ஆனா அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில இருந்த போட்டி காரணமா இவர்கள் செய்த அந்த செயல்களை அவர்கள் காட்டி கொடுத்ததா சொல்லிதான் முதலாவதா 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை உருவாகுது. உடனடியாக அந்த பிரச்சனை அந்த இடத்திலேயே போலீசாரால ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு சொல்லப்பட்டது. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, காலையில கைதிகளுக்கான சாப்பாடு கொடுக்கறதுக்காக எல்லாருமே வெளியில கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிற அந்த நேரத்துல அந்த ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் ஒரு குரூப் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சொன்னா, அங்க இருந்த குறிப்பிட்ட சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் மேல தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஏனைய குழு இருந்தது தானே இன்னொரு குரூப், அந்த குரூப்பை சேர்ந்தவர்களும் தாக்குதல் மேற்கொண்டு குறிப்பிட்ட ஒரு அளவாயிருந்த அந்த காவல் அதிகாரிகளை தாக்கிட்டு இந்த 2 குரூப்புமே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். 2 குழுக்களா பிரிஞ்சு கடுமையான சண்டை பிடிக்க ஆரம்பிச்சுதான் ஒரு பெரிய கலவரமா நீர்கொழும்பு சிறைச்சாலையில நேற்றைய நாள்ல இந்த கலவரம் வெடிச்சிருந்தது. அந்த கலவரத்திட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீசார் உட்பட அங்க இருந்த சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் உட்பட கைதிகளோட சேர்த்து மொத்தம் 26 பேர் அடிச்சே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கலவரம் ஆரம்பிக்கும் போது அங்க இருந்த உடற்பயிற்சி கூடம் இருக்கு தானே, ஜிம் இருக்கும் தானே, அதுக்குள்ள அந்த ஜிம்மை உடைச்சு உள்ள போய் அங்கிருந்த கம்பிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துதான் கைதிகள் அந்த சிறைச்சாலை காவல் அதிகாரிகளையும் ஏனைய கைதிகளையும் தாக்கி அடிச்சே மொத்தம் 26 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா சிறைச்சாலை காவல் அதிகாரிகளினுடைய உயர் காவல் அதிகாரியால ஒரு விடயம் இப்ப ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப இலங்கையினுடைய அதி உச்சகட்டமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைச்சாலையா நீர்கொழும்பு சிறைச்சாலை மாறி இருக்குது. முழுமையா இராணுவமயப்படுத்தப்பட்டு சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு தான் இப்ப நீர்கொழும்பு சிறைச்சாலையில இந்த பிரச்சனை
கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. முக்கியமான சில சிறை கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்குரிய நபர்களை எல்லாம் இனம் கண்டு அவர்களை எல்லாம் வேறு இடங்களுக்கு மாற்ற செயல்பாடுகளையும் ஈடுபட்டு இப்ப ஓரளவுக்கு இந்த பிரச்சனை கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த மொத்த பிரச்சனைக்கும் முக்கியமான தலைமை தாங்கிய இந்த கலவரத்தை மேற்கொள்றதுக்கே தலைமை தாங்கிய நபரா யார் சொல்லப்படுறாருன்னு சொன்னா சுரேஷ் என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு நபர். இவருக்கும் கெகல்பத்ர பத்மே என்ற இலங்கையினுடைய மிகப்பெரிய பாதாள உலக குழுவினுடைய ஒரு முக்கியமான கிங் பின்னா இருந்த அந்த நபருக்கும் இடையில கூட நெருக்கமான தொடர்பு இருந்ததா ஒரு விடயம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 29க்கும் மேற்பட்ட கொலைகள் செய்த ஒரு குற்றவாளியாகவும் இந்த சுரேஷ் என்ற நபர் சொல்லப்படுறார். இப்படி பலதரப்பட்ட குற்றங்கள் செய்த ஒரு நபர் தான் இந்த கலவரத்தை முன்னின்று நடத்தினதா ஒரு விடயம் இப்ப தெரிய வந்திருக்குது. சிறைக்குள்ள இந்த கலவரம் நேற்று நடந்து கொண்டிருக்கும் போது சிறைச்சாலைக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த சிறைக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகளினுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து பெரிய ஒரு அந்த கைதிகளை காப்பாத்துங்கன்ற மாதிரியும் சில பேர் கொஞ்சம் குழப்பம் விளைவிக்கிற மாதிரியான செயல்பாடுகளையும் நேற்றைய நாள ஈடுபட்டதை எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கிருந்த போலீசாரோடைய சில பேர் முரண்பட்டதையும் என்ன நடக்குது என்ற மாதிரி முரண்பட்டதையும் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, இதுதான் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். நேற்றைய நாள்ல இலங்கை முழுக்களும் உலகம் முழுக்களுமே பெரிய அளவுல தெரிஞ்ச ஒரு சம்பவமா இன்றைய நாள்ல மாறி இருக்குது. சோ இந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு இது உண்மையிலேயே ஒரு தற்செயலா நடந்த ஒரு சம்பவமா, திடீரென்று நடந்த ஒரு குழப்பமா, இல்லாட்டி நல்லா திட்டமிட்டு அரசியல் ரீதியான ஒரு நோக்கத்துல நடத்தப்பட்ட சம்பவமான்ற ஒரு கேள்விதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்குது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் சொன்னா ஒரு விஷயம், கொஸ்டின் எவ்ரிதிங். நான் எப்பவுமே என் யூடியூப்ல பேனர்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் இருக்கும், கொஸ்டின் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே நாங்க ஏனென்ற கேள்வியை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் உண்மை என்னன்றதை மக்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரோபாய முறைமைக்குள்ள ஒரு முறைமை என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். இந்த தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை வச்சுக்கொண்டு எந்த கட்சி தொடர்ச்சியா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுன்றது இலங்கையினுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதிகமா போக தேவையில்லை. கடந்த ஒரு 15-20 வருட ஆட்சி காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கொண்டு எந்தெந்த கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றார்கள் என்றது, அந்த கட்சிகளால இந்த செயல் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாமோ என்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியில இப்ப ஒரு வகையான பேச்சுகள் போறது எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேலான ஒரு அதிருப்தியை உருவாக்குறதுக்காக, இவர்கள் மேலான ஒரு நம்பிக்கை இல்லாமைய மக்கள் மத்தியில உருவாக்கிட்டு இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு தங்கள் ஆட்சியை கைப்பற்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது இருக்கலாமோன்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கொண்டிருக்குது. ஆனா எதுவுமே உறுதிப்படுத்தப்படல. ஆனால் இதுக்கு பின்னால பெரிய ஒரு திட்டமிடல் நடந்திருக்கின்றது மட்டும் 100% உறுதிப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விடயமா மாறி இருக்கின்றத நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சுக்கொண்டு எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனடா உள்ள இருக்கக்கூடியவர்கள் யாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாதாள உலக குழுக்களை சேர்ந்த முக்கியமான குற்றவாளிகள்லாம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கிறார்கள். அந்த பாதாள உலக குழுக்களுக்குள்ள நடந்த ஒரு திட்டமிடல் காரணமா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற மாதிரி தான் இப்ப போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. இது மட்டும் இல்ல, இனிமேல் தான் மக்கள் எல்லாருமே மிக மிக கவனமா இருக்கணும். இனி வரப்போற காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையுமே, சாதாரண ஒரு சின்ன சம்பவமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, எப்பவுமே கேள்வி கேட்டு அதுக்கு பின்னால என்ன நடந்திருக்கும்ன்றத சந்தேகத்தோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்ன நடக்குதுன்றது, அதுக்கு பின்னால எப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த தந்திரோபாயம் பின்னால நடக்குதுன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதை நீங்க வடிவா இன்னும் டீடைல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நான் ஒரு வாரத்தில் அப்லோட் பண்ண போற வீடியோவை, ஃபுல் டாக்குமெண்டான ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். அதை நீங்க பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு A to Z என்ன நடக்குதுன்றது தெளிவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தமிழ்ல அந்த வீடியோ யாராவது போஸ்ட் பண்ணியிருக்கார்களான்றது நான் பார்த்த வரைக்கும் இல்லை. முதல் தடவையா நான் போஸ்ட் பண்றேன். நீங்க அதை பாருங்க. கட்டாயமா இது எப்படிப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகளா நடக்குதுன்றது உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். எதுக்காக நாங்க இதை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, சரியான அரசியல் தலைமையை தெரிவு செய்யறதுக்காக. வாக்களிக்கும் போது அந்த வாக்கை யாருக்கு சரியா போடணும்ன்றத நாங்க முடிவெடுக்கணும்னு சொன்னா இதை கட்டாயமா ஒவ்வொரு வாக்காளர்களும் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான்
நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே திட்டமிடப்பட்ட ஒரு செயலா இருக்குமா, இல்லாட்டி இது தற்செயலா நடந்த ஒரு கலவரமாண்டு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. தொடர்ச்சியான விசாரணையில் வரக்கூடிய முடிவுகளையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணல சொன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.